அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பேண்ட் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ஐஆர் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனோட ரிலேட் ஆகி வரக்கூடிய ஒரு டேர்ம். எலக்டோரல் ரோல்ஸை ரிவைஸ் பண்ணுறது தான் இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எஸ்ஐஆர் அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஓகேவா? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஓகேவா? எஸ்ஐஆர் அப்படின்னா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது choose the correct statements about SIR. SIR is a focused, time-bound, house-to-house voters verification process conducted by booth-level officers to update and correct the electoral rolls before major elections அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னா என்னன்னா எலக்டோரல் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அதை அப்டேட் பண்றது தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஏன்னா அதுல வந்து நிறைய பேர் இறந்து போயிருக்கலாம், இன்னக்யூரேட்டா இருக்கும், மைக்ரேட் ஆயிருக்கலாம், இன்னைக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து அப்டேட் பண்றதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறத பண்றாங்க. சரியா? அதுதான் ஹவுஸ் டு ஹவுஸ், வீடு வீடா போய் ஓட்டர்ஸை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. யார் அதை பண்ணுவாங்க அப்படின்னா பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து பண்ணுவாங்க. எதுக்காகனா எலக்டோரல் ரோல்ஸ் அப்டேட் பண்றதுக்காகவும் எலக்டோரல் ரோல்ஸை கரெக்ட் பண்றதுக்காகவும் இதை வந்து பண்ணுவாங்க. எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி பண்ணுவாங்க. ஓகேவா? கடைசியா 2005 நடந்திருக்கும். அதுக்கப்புறமா இப்பதான் மறுபடியும் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கறத ஆரம்பிச்சிருக்காங்க. பீகார்ல ஃபர்ஸ்ட் நடந்துச்சு, அடுத்தது தமிழ்நாட்டுல நடக்க போகுது. சரியா? செக்ஷன் 21 சப்கிளாஸ் 3 ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950 empowers election commission with discretionary powers to revise electoral rolls in any manner it deems fit அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எஸ்ஐஆர் எலெக்ஷன் கமிஷனால பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியும். அதுக்கு அந்த அதிகாரத்தை யார் வழங்குறாங்க அப்படின்னா அந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அதோட செக்ஷன் 23 அதை வழங்குது. சரியா? ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது which of the following article deals with the appointment of chief justice of India? ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அடுத்தது 53வதா யார் வரப்போறாருன்னா மோரார்லெஸ் சூரியகாந்த் அப்படிங்கிற ஜட்ஜ் வந்து வரப்போறாரு. இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆகல. ஸோ வந்ததுக்கு அப்புறமா கன்ஃபார்மா பாத்துக்கலாம். இப்போதைக்கு ஆர்டிகல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 124 சப் கிளாஸ் 2. இனிமேல் 124ங்கிற ஆர்டிகல் எல்லாருக்குமே தெரியும். அதனால உள்ள சப் கிளாஸ் தான் கேட்பாங்க. கேட்டா ஸோ 124 சப் கிளாஸ் 2. சரியா? அடுத்தது consider the following statements. India aims to achieve 10,000 GI tags by 2030. ஸோ இந்தியா வந்து 10,000 GI டேக் வந்து 2030க்குள்ள அடையணும் அப்படின்னு சொல்லி காமர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து டார்கெட் வச்சிருக்காங்க. ஓகேவா? காமர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து டார்கெட் வச்சிருக்காங்க. சரியா? So far, India has 605 GI tags granted under Geographical Indications of Goods Act 1999 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போதைக்கு நம்ம கிட்ட 605 GI டேக் தான் இருக்கு. இருந்தாலும் 2030க்குள்ள 10,000 GI டேக் வாங்கணும் அப்படிங்கறத டார்கெட்டா வச்சிருக்கோம். சரியா? ஸோ இந்தியாவிலேயே அதிகமா எங்க GI டேக் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், செகண்ட் வந்து தமிழ்நாடு. ஓகேவா? அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ஃபியூச்சர் ரெடி ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் ரெடி, எதிர்காலத்துக்கு தயாராகு அப்படிங்கிற இந்த திட்டம் செயல்படுத்துறது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணவர்களுடைய அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், அவங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை செயல்படுத்துறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் வகுப்புல இருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மாசம் மாசம் ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட் வந்து நடத்துவாங்க. அதுல வந்து கிராமரு, மேக்ஸ் இந்த மாதிரியான சப்ஜெக்ட் எல்லாம் இருக்கும். அதை பேஸ் பண்ணி அவங்களோட அந்த கெப்பாசிட்டியை வந்து டெவலப் பண்றாங்க. சரியா? ஸோ தட் ஃபியூச்சர்ல ஏதாவது வேலைக்கு போறப்ப அவங்க எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ரெடியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ 3மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஃபியூச்சர் ரெடி ஸ்கீம் பத்தி இங்க கொடுத்துருக்காங்க. 3மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.